Hello everyone, I'm Naveen. Welcome to Nanaji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சி ஃபார் சிந்தா, சி ஃபார் சி. இது ஒரு மலேசியா திரைப்படம்ங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு மலேசியா இந்தியன் மூவி வெளியே இருக்கு. ஸோ பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ஒரு மலேசியன் மூவி நல்ல ஒரு கதை வந்தாலே வந்துட்டு ஒரு சந்தோஷம் தானுங்க. ஏன்னா வந்து மலேசியாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், மலேசியாவில் எந்த ஒரு படமும், அதுவும் முக்கியமாக தமிழ் படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்லை. அதே நேரத்தில் வந்து கதையும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்துட்டு ஒர்க் போடுறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்த மாதிரியும் கிடையாது. சரிங்களா? பிகாஸ் வந்து இந்தியாவோட தமிழ்நாடோட ஃபிலிம்ஸ்லாம் இங்கே வெளியாகி நம்ம அதை பார்த்து அந்த தரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம்ல, அதனாலே வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகுதுங்க. சரிங்களா? பட் ஒர்க் வந்து ஜென்வனா தான் பண்றாங்க, அதுல எதுவும் குறை கிடையாது. பட் நிறைய இஷ்யூ இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஸோ சி ஃபார் சிந்தா, நம்ம கார்த்திக் ஷாம்லன் அவரோட எடுத்ததுலேயே வந்து என்னோட ஃபேவரட் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் டு காதல். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரிங்க. அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு அவர் எடுத்ததுலேயே நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண படம், ஐ மீன் வந்துட்டு ஏன்டா இந்த படத்தை வந்துட்டு நான் டேட்டில் மிஸ் பண்ணிட்டேன்னு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அடைமலை காலம். நம்ம லோகவர்மன் வந்துட்டு லீட் ரோலாக பண்ணியிருப்பாரு. அதுவும் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி, பட் வந்துட்டு ஒரு ஃபேண்டசின்னு சொல்லலாமா? எஸ்ங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் படத்தோட டைரக்டர் தான் நம்ம கார்த்திக் ஷாம்லன். அவர் தான் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு மியூசிக் வந்து நம்ம ஷாமிஷன் மணிமாறன். ஸோ மியூசிக் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த சீரீஸ், இந்த கல்யாணம் டு காதல் சொன்னல, ஸோ இந்த சீரீஸ்க்கும் வந்து அவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஒரு பிஜிஎம் இருக்கும், அது வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான பிஜிஎம் இருக்கு. ஸோ ஏன் வந்துட்டு இந்த கல்யாணம் டு காதல் நான் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்றேன்னா, இந்த சீரீஸ் நடிச்ச ஒட்டுமொத்த கேரக்டரும் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்டும் வந்துட்டு இந்த படத்துல இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம யுவராஜ் கிருஷ்ணசுவாமி, பாஷினி, வாட் வி கால், எஸ், இவங்க தான் வந்துட்டு லீட் ரோல். அண்ட் வந்துட்டு நம்ம லோகவர்மன் கூட நடிச்சிருக்காரு, சாந்தினி நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு மறந்துட்டேன் ஒரு ஆள் சொல்றதுக்கு, நம்ம பிங்தாங் தராங் ரவீந்திரன் சந்திரன் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் தான் கொஞ்சம் வந்துட்டு செம்ம ஃபன்னா, ஒரு மாதிரி யதார்த்தமா, எந்த வகையிலும் வந்துட்டு காமெடின்னு பேர்ல, ஹியூமர்னு பேர்ல யாரும் புண்படுத்தாம சிரிக்க வச்ச இந்த படமே ஒட்டுமொத்த படமே வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலா தான் போய்கிட்டு இருந்துச்சுங்க. சரிங்களா? பட் இவரோட கேரக்டர் வரும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபன் ஃபீல், சிரிப்பு உண்டாச்சு. ஸோ நம்மளால கொஞ்சம் எல்லா நேரத்துலையும் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இல்லாம இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபன் ஃபீலா இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஃபுல்லா வந்துட்டு எமோஷனலா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குது. ஸோ அதுக்காக அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்துக்காகவே. ஸோ கதை எந்த ஒரு சீனியோ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு எலாபரேட் பண்ணி சொல்ல விரும்பல. ஸோ படம் வந்துட்டு இத்தனை பேர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டாரி லைன் உள்ள வந்துட்டு ஒரு படம் தான். முழுக்க வந்துட்டு லேஃபை மட்டும் வந்துட்டு முக்கியமாக ஒரு கோரா வச்சு ஒட்டுமொத்த கதையிலையும் அந்த லேஃப் தான், காதல் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கு. அதை சுற்றி தான் எல்லா கதையும் நடக்குதுங்க. சரிங்களா? அதில் பிரச்சனையா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அழகியா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மன உடைச்சலா இருக்கட்டும், ஹார்ட் ப்ரோக்கிங், ரொம்ப வேதனை உள்ள அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதை சுற்றி வந்து இந்த லவ்னு ஒரு விஷயம் தான் வந்துட்டு அது ஒரு பண்ணுதுங்க. ஒரு பெயின் கொடுக்குது, ஒரு அழகான பெயின், பியூட்டிஃபுல் பெயின்னு நான் சொல்லுவேங்க. சரிங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே, அதான் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இப்போ ஒரு படத்தை எடுத்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகாமல் போயிடுது, ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. பட் மல்டிபிள் ஸ்டாரி லைன் போகுது. சரிங்களா? ஸோ ஸ்டாரி லைன் இப்போ ஒரு இன்டர் கனெக்டாக வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே இருக்கு. சரிங்களா? அது ஒன்றும் சும்மா கிடையாது. எல்லா கேரக்டரையும் கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்டாரி கொடுத்து, அந்த ஸ்டாரிக்கு அவங்க வந்துட்டு உயிர் கொடுத்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கதையை ஒன்றுக்கு இன்டர் கனெக்ட் பண்ணி அது ஒரு படமா நம்ம ஒரு ஒலியாக்கும் போது அது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸ்கிரீன் பிளே வைஸ் அதோட ஒர்க் எவ்வளவு எடுக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த படத்துல சி ஃபார் சிந்தாவோட ஸ்கிரீன் பிளே அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, அவ்வளோ பேசவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், அவ்வளோ எமோஷனலாக போவோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ சண்டே காட்சி இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இந்த பெயின் சொல்ற ஒருத்தர் இப்போ நடிக்கிறாங்க. இப்போ ரியல் லைஃப்ல வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு காதலில் ஃபாலின் லவ் ஆகுறதோ இல்லை அந்த காதலாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சலாகி கதறி அழுகுறதுலாம் வந்துட்டு ரியல் லைஃப்ல பார்த்துருக்கோம். பட்
அது ஒரு கேரக்டர் வந்துட்டு நடிக்குது, அது ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு அது ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நம்ம கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு வாழ்ந்துருச்சு, அந்த கேரக்டரவே அந்த ஆர்டிஸ்ட் வாழ்ந்துட்டாங்க அர்த்தம். அதுதான் லிட்டரலி நடந்துச்சு படத்துல. சரிங்களா? ரொம்ப சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஆச்சு. ஏஞ்சி போயிடலாம்டா அதுக்கப்புறம். ஸோ அப்பெல்லாம் நினைக்கிறப்ப வந்துட்டு நம்ம ரவீந்திரா கேரக்டர் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ஃபன்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இல்லாம ஏன்னா தேவையில்லாம இந்த கேரக்டர் வரும்னு சொல்லாம தேவைப்படுறதுனால தான் அந்த கேரக்டர் வச்சிருக்காங்க. ரொம்ப தேவையான அவசியமான விஷயம். ஸோ அந்த நேரத்தில் அந்த கேரக்டர் வரும்போது சிரிப்பு உண்டாக்கியது. ஸோ நம்மளால கொஞ்சம் சில்லா இருக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ யா, இது ஃபுல்லாக ஒரு மல்டி லைன் கொண்ட ஒரு காதல் கதை. சரிங்களா? ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி ஸ்டாரி லைன் இருக்கு. உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல், எந்த ஒரு குழப்பமும் வராமல், கேள்வியும் கேட்காம ஒரு கிளீனான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு ப்ளஸ் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அழகா அற்புதமாக வந்திருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். மலேசியா தமிழ் ஃபிலிம்லேயே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல படம் வழியாக இருக்கு. இது ஏன் சார்பாக நான் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படம் வழியாக இருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்க, உங்கள் டைமை வந்து ஒர்க்கி உங்கள் நியரஸ்ட் தியேட்டரில். ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு மன உடச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்குங்க ஒரு பாட்டு. பட் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த லேர்ஃபா பார்க்காம வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்த்தாலும் லவ் எவ்வளோ பெயின் கொடுக்கும், லவ்னா வலி தான் அப்படின்னு சொல்லாம எல்லா எமோஷனும் கலந்து தான் லவ், எல்லாமே இருக்கணும், அதுதான் காதல், அதுதான் லவ். எல்லாருக்கிட்டையும் லவ் இருக்கணும், அதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ யா, ஸோ இது ஒரு என்னோட சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் அந்த வீடியோ. பட் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லி பண்ண கிடையாது. பட் இந்த படத்துல ஆரம்பத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்பே எனக்கு ரொம்ப ஒரு ஹைப் இருந்துச்சு, ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பா பார்த்தாகணும், கண்டிப்பா நல்ல கதையா தான் இருக்கும். லவ் கதை, நடிக்கிற ஆர்டிஸ்டும் அப்படி அவ்வளவு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் யாரா சொல்றது, யுவராஜை சொல்றதா, பாஷினியை சொல்றதா, லோகாவை சொல்றதா, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தனி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அதை எந்த விதத்துலையும் வீணாக்காம அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு குறைவான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தா கூட அது கரெக்டா அவங்களோட கேரக்டர் பதிவு பண்ணிட்டு இந்த கேரக்டர் ஞாபகம் வச்சது அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம மலேசியா ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே வந்துட்டு எல்லாம் டேலண்டடா இருக்காங்க, எல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மர், த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா இருக்காங்க. இந்த படத்துல ஒட்டுமொத்த படத்துல யூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், சும்மா கிடையாது. இந்த மாதிரி ஒரு படத்துல எல்லாமே அமைகிறதுக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு மலேசியா இருக்கிறீங்களோ, மலேசியன் முக்கியமா வந்துட்டு தமிழர்கள் கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஐ திங்க் வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல ஒரு ரிவ்யூ, எங்க பார்த்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சார்பா மலேசியா என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம். இப்போ ஒரு பப்ளிக்கா இருந்தாலும் காசு கொடுத்து என்னால வந்துட்டு எடுக்க போய் அவங்களுக்கு ஒரு என்னோட சப்போர்ட்டை நான் தெரிவிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம யூடியூபரா இருக்கனால இதுதான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட். ஒரு நல்ல படத்துக்கு நல்ல ரிவ்யூ கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியும். நம்ம பர்சனல் தாட்ஸ் ஷேர் பண்ணி இதுதான் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தவங்க எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இல்லைன்னு நான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட சார்பாகவும் நம்மளோட சேனல் வந்துட்டு நம்ம நவீன சார்பாகவும் இந்த ஒட்டுமொத்த C4 சிந்தாக்கு டீமுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு சாதிச்சிருக்கீங்க தான் நான் சொல்லுவேன், அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க கார்த்திக் சார். ஸோ உங்கள் ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டாரிலாம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் இன்னும் நிறைய எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க, பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, நிறைய சீரியஸ் எடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தோட மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பர்சன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ வச்சுக்கோங்க. ஸோ see you next video. And then signing off, I'm Naveen. Take care. Bye.